ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு 8000 ரூபாய்க்கு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே, அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன், யூடியூப் பார்ப்பேன், வீடியோஸ் பார்க்குறது, சாங்ஸ் கேட்குறது, கால் நிறையா பேசுவேன், ஓரளவுக்கு பேட்டரி லைஃபும் நல்லா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கான ஒரு சாய்ஸாக இருக்கலாம். ஸோ வீடியோவில் கிளியராக என்னெல்லாம் இருக்குல்ல அப்படின்றத சொல்லியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். யூடியூப் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்லி இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 Plus அப்படின்ற மாடலோட நேமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைலைட்டாக டிஸ்பிளே, ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாட்டமில் சார்ஜிங் அடாப்டர், மைக்ரோ USB கேபிள், சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், இவங்களோட எக்ஸ் கேபிள் கார்டு அண்ட் ஒரு பிளாஸ்டிக் கேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலை கேஸோட போட்டும் பார்த்தாச்சு, எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பேக் சைடில் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக தெரியுது. தலையெல்லாம் சீவணும் அப்படின்னா கூட சீவிக்கலாம், அந்த அளவுக்கு கிளியராக நம்மளோட இமேஜ் தெரியுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷில் ஃபிங்கர்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா ஸ்மெட்ஜஸ்லாம் பட தான் செய்யுது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் இருக்கு. இதுவே கொஞ்சம் கிரேவாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கு இந்த ஃபுல் ஃபினிஷில் இருக்கனால. அண்ட் இது இல்லாமல் ப்ளூ கலரும் ஒரு வயலட் கலர் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.7 mm, வெயிட் 202 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தாலும் கூட வெயிட் பேலன்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கையில் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னும் போது கூட அந்த அளவுக்கு வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமாக இந்த அளவுக்கு வெயிட் இருக்கிறதுக்கு காரணம் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் நல்லா நிற்கணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 1.5 நாள் கூட உங்களுக்கு சார்ஜ் நல்லா நிற்கும். அதே சமயம் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 10 watts அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பெருசாக ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மொபைலோட ஒரு ஹைலைட்டான விஷயம், நல்ல ஒரு லாங்கான பெரிய டிஸ்பிளே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது இது சூட்டபிளாக இருக்கும். டிஸ்பிளேயோட சைஸ் 6.8 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு கிடைக்கும். இதில் குறை அப்படின்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் பஞ்ச் ஹோல் கொடுக்க தேவையில்லை. இந்த வாட்டர் ட்ராப் நாச்சே வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்கலாம். இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அது கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 440 nits வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இண்டோரில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவுட்டோர்லையும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் டைரக்ட் சன்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக தான் அந்த விசிபிலிட்டி கிடைக்குது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே. அண்ட் அதையும் தாண்டி HD+ டிஸ்பிளேவாக இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 512 GB வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப்ல வந்திருக்கு. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு, குறை சொல்ற மாதிரி இல்லை. ஆனால் ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. OS பொறுத்த வரைக்கும் இவங்களோட XOS 10 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஆப்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ் வந்து ஒரு சிலது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகம் இல்லை, ஆனால் இவங்களோட ஆப்ஸே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஆப்ஸே நிறைய கொடுத்துருக்கிறது கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. அது அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதை தாண்டி OS அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக நிறைய விஷயம் வந்து இருக்கும். அண்ட் கேமராஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் அப்படின்னாலே இதுக்கப்புறம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு லான்ச் பண்ணாலும் ஃபிளாஷ் 2 வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நைட் டைமில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது செல்ஃபி எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட்ல 5 மெகாபிக்சல் கேமரா இருக்கு. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு அதிகமாக ஃபோட்டோலாம் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இதை பார்த்தே நீங்கள் வாங்குங்க. அண்ட் பேக் சைடில் 2 கேமரா செட்டப் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் AI கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டம்மியாக ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே மெயின் கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். அதிகமாக ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க மற்ற ஆப்ஷன் எது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து மேக்ஸிமம் 1080p 30 fps உங்களால் எடுக்க முடியும். எக்ஸ்பேண்டபிள் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 1GB 2GB 3GB இந்த 3 லெவலில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதுதான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 3GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையும் வருது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட ஹீலியோ G25 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2-3 ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட பெருசாக லேக் இருக்கிற ஃபீல் எங்கேயுமே வந்து பார்க்கல. சரி கேம் பிளேவே விளையாண்டு பார்த்துரும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கேம் பிளே வந்து லோ கிராஃபிக்ஸ்லையும் ப்ளே பண்ணி பார்க்கும்போது
அதுலேயும் வந்து லேக் அதிகமாக இல்லை, பட் நான் ஜஸ்ட் தான் வந்து ப்ளே பண்ணேன். கேமருக்காக வந்து இது சூட்டபிளான ஒரு டிவைஸ் கிடையாது. கண்டிப்பாக கொஞ்சம் காசு அதிகமாக போட்டாலும் ஒரு 15,000 ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா தான் கேம் பிளேக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது விளாடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெம்பிள் ரன் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸ்லாம் தாராளமாக இதில் ப்ளே பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் லாங்கான டிஸ்பிளே, ஓரளவுக்கு நல்ல பேட்டரி நிற்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட இன்னும் பெஸ்ட் டிவைஸே உங்களால் வந்து வாங்க முடியும். கூடிய சீக்கிரம் அண்டர் 10K என்னெல்லாம் பெஸ்ட் மொபைல் இருக்குது அப்படின்றத போட போகிறேன். ஸோ இதுவும் அது லிஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்றத அங்கே பார்த்துட்டு எந்த மொபைல் பெஸ்ட்டாக வாங்கலான்றதையும் சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம லோடல் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.